வணக்கம். பிராக்டிசிங் மேக்கிங் வேரியஸ் நோட்ஸ், சரியான ஸ்லிங்களை லோட் செய்தல், பார்ட்களை சரி செய்தல் மற்றும் பாதுகாப்பாக அகற்றுதல் பாகம் 2 குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். மெட்டீரியலை கையாளும் போது பயன்படுத்தப்படும் 6 வகையான நாட்களை மணிலா கயிற்றை உபயோகித்து டை செய்தல், கயிறுகளை பயன்படுத்துவதற்கான பொதுவான ஆய்வு வழிமுறைகளை குறிப்பிடுதல், கயிறுகளின் முனைகளை இணைக்க தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள், மணிலா கயிறு, வயர் கயிறு. பாகம் 2 மெட்டீரியல் கையாளப்படுவதில் பயன்படுத்தப்படும் 6 வகையான நாட்களை எவ்வாறு போடுதல் குறித்து அறிந்து கொள்வோம். முதலில் ஸ்லிங்கிங்கிற்கு ஸ்கொயர் அல்லது ரீஃப் நாட்டை பிரிப்பேர் செய்ய வேண்டும். ஒரே டயாமீட்டர் அளவில் 2 மணிலா பீஸ்கள் அல்லது காட்டன் அல்லது பாலிப்ரொபைலீன் கயிறுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரோப்களின் இரு முனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து எதிர் திசையில் வளைக்க வேண்டும். வளைந்த முனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக இதே மாதிரி இன்சர்ட் செய்ய வேண்டும். ஸ்கொயர் அல்லது ரீஃப் நாட்டை பெறுவதற்கு முனைகளை இறுக்கமாக இழுக்கவும். அடுத்து போலைன் நாட்டை பிரிப்பேர் செய்வது குறித்து அறிந்து கொள்வோம். ஏ முனை உள்ள ரோப்பை இடது கையால் ஹோல்டு செய்யவும். பி முனையால் ஒரு பைட் மற்றும் வளையத்தை செய்யவும். ஏ முனையை வலது கையில் மாற்றி ஹோல்டு செய்ய வேண்டும் மற்றும் பி முனையை இடது கையில் ஹோல்டு செய்ய வேண்டும். இப்போது போலைன் நாட்டை பெறுவதற்கு முனை ஏ கயிறு வளையத்தை முனை பி கயிறு வளையத்தினுள் செலுத்தி இறுக்கமாக இழுக்கவும். அந்த நாட் ஸ்னக் மற்றும் செக்யூராக உள்ளதா என உறுதி செய்து கொள்ள வேண்டும். அடுத்து க்ளோவ் ஹிட்ச் நாட்டை உருவாக்குதல் குறித்து அறிந்து கொள்வோம். 2 கைகளுக்கு குறுக்கே கயிறை பிடிக்க வேண்டும். கயிற்றில் வளையத்தை உருவாக்க கைகளை வளைக்க வேண்டும். போஸ்டை சுற்றி வளையங்களை ஒன்றாக வைக்கவும். இறுதியாக போஸ்டுடன் ரோப்பை சேர்த்து இழுத்து க்ளோவ் ஹிட்சை உருவாக்கவும். அடுத்து ஷீப் ஷாங்க் நாட்டை பயிற்சி செய்வோம். இரு கையினால் கயிற்றை பிடித்து ஒரு கயிறு முனையை சுற்றி வளையத்தை உருவாக்கவும். பின்னர் ஏற்கனவே செய்யப்பட்ட வளையத்தின் மேல் முனையில் கயிறின் திசைக்கு நேர்மாறாக வளையத்தை உருவாக்கவும். இறுதியான உருவாக்கத்திற்கு கயிற்றை சுழற்றவும்.
ஷீப் ஷாங்க் நாட்டை முடிப்பதற்கு மேல் மற்றும் கீழ் வளையங்கள் உள்ள முனைகள் வழியாக கயிற்றின் முனைகளை திருப்பவும். இப்போது டபுள் ஹிட்ச் நாட்டை டை செய்தல் குறித்து அறிந்து கொள்வோம். போஸ்டை சுற்றி கயிற்றின் ஏ முனையை பாஸ் செய்ய வேண்டும். ரோப் நிற்கும் பகுதியின் கீழ் ஏ முனையை கொண்டு வாருங்கள். முனையை மேலே கொண்டு வந்து உருவாக்கப்பட்ட வளையத்தின் வழியே செலுத்தவும். ஹாஃப் ஹிட்சை கம்ப்ளீட் செய்ய அதை இறுக்கவும். கயிற்றின் முனை ஏவை நிற்கும் கயிற்றின் கீழ் மீண்டும் செலுத்தவும். அடுத்து மற்றொரு ஹாஃப் ஹிட்சை டை செய்து இறுக்கவும். இப்போது ஸ்லிப் நாட்டை டை செய்தல் குறித்து அறிந்து கொள்வோம். ஒரு பைட் கயிற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். டேக் முனையை பைட்டை சுற்றி ராப் செய்யவும். மீண்டும் ஒரு முறை ராப் செய்யவும். ஸ்லிப் நாட்டை உருவாக்க வளையத்தை பிடித்து முனையை இறுக இழுக்கவும். கயிறுகளை பயன்படுத்துவதற்கான பொதுவான வழிமுறைகள் இதோ. கயிற்றில் சேதம் உள்ளதா என அடிக்கடி பரிசோதிக்க வேண்டும். சர்ஃபேஸ் இன்ஸ்பெக்ஷன் ஆனது உடைந்த அல்லது தேய்ந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வெளிப்படுத்தும். இன்டீரியர் இன்ஸ்பெக்ஷன் செய்வதற்கு கயிறு ஸ்பன் செய்த திசைக்கு எதிர் திசையில் திருப்ப வேண்டும். ஷார்ப்பான எட்ஜ்களை கொண்ட கயிறுகளை பயன்படுத்தும் போது ஸ்லிங் மற்றும் லோடின் எட்ஜ்களை பாதுகாக்க சாஃப்ட் பேட்ஸ், அதாவது பேக்கர் மற்றும் வுடன் பிளாக்குகளை பயன்படுத்தவும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். ஸ்கொயர் அல்லது ரீஃப் நாட், பவுலைன் நாட் மற்றும் க்ளோ ஹிட்ச் நாட் ஆகியவற்றை பயிற்சி செய்வதற்கான செய்முறை. ஷீப் ஷாங்க் நாட், டபுள் ஹிட்ச் நாட் மற்றும் ஸ்லிப் நாட் ஆகியவற்றை பயிற்சி செய்வதற்கான செய்முறை. இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். பிராக்டிசிங் மேக்கிங் வேரியஸ் நோட்ஸ், சரியான ஸ்லிங்களை லோட் செய்தல், பார்ட்களை சரி செய்தல் மற்றும் பாதுகாப்பாக அகற்றுதல். பாகம் 2 குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.